திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவப்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. வாங்க இதில் என்னென்னு பார்க்கலாம். இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு, கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி தாதுக்கள் நிறையா இந்த கோவைப்பழத்தில் இருக்குது. இது சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை கோவைப்பழத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்பும் இந்த கோவைப்பழத்தில் இருக்குது. இது சோர்வை நீக்கக்கூடியது. இதில் நார் சத்து நிறைஞ்சிருக்கு. ஜீரணத்துக்கு இது உதவியாக இருக்குது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இரும்பு சத்து இதில் நிறையா இருக்குது. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியது. செரிமான பிரச்சனையை குறைக்கத்தன்மை இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவைப்பழத்தில் இலை, வேர் மற்றும் இதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவத்தை தடுக்கிறதுக்கும் கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் கோவைப்பழம் ஒரு நல்ல உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஆற்றல் கோவைப்பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகள் நிறையா இருக்குது. அது அப்படியே ஏகப்பட்ட நன்மைகள், மருத்துவ குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எளிதில் கிடைக்கக்கூடிய கோவைக்காயின் பயன்கள் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தோம்னா அது இலைகள், தண்டு, வேர், காய், கனி இது அனைத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்குது. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அந்த காய் நம்ம பொரியல் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஏகப்பட்ட நன்மைகள் இந்த கோவைக்காயிலையும் இருக்குது, கோவைப்பழத்துலேயும் இருக்குது. கோவைப்பழத்தை நம்ம பார்த்தோம்னா அதை வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய நன்மைகள் கோவைப்பழத்தில் இருக்குது. கிராமப்புறங்களில் ஒரு மருத்துவத்துக்கு கோவைப்பழம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது கெட்ட கொழுப்பை சேராமல் தடுக்கக்கூடிய பண்பு கோவைப்பழத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் கோவைப்பழத்தில் இருக்குது. இது ஒரு மருத்துவம் நிறைந்த பழமாக இருக்குது. இது எளிதில் கிடைக்கக்கூடியது. கிராமப்புறங்களில் கிடைக்கும். இதை நம்ம கோவைப்பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறையா நன்மைகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா பித்த சோகையை குணப்படுத்தக்கூடியது, பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, இதய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை வைட்டமின்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது கண் பார்வைக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் ஏ இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால நம்ம கோவைப்பழத்தை தாராளமாக கோவைப்பழத்தை நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இது காயங்கள் ஆற்றக்கூடிய பண்பு இதுக்கு இருக்குது. இதோட இலையை அரைச்சி விலங்கு கடித்த இடங்களில் பூசிட்டு வந்தோம்னா அந்த காயம் ஆறும். மூச்சு இரைச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இந்த வீடியோவில் நம்ம கோவைப்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.